ஜெயம் பெற்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான்னு ஆண்டவர் சொல்றாரு. எதை ஜெயிக்கணும்? அன்னைக்கு தாவீது போய் கோலியாத்திட்ட சண்டை போட்டு ஜெயித்தார். தாவீது போய் எபேசியர்கிட்ட சண்டை போட்டு ஜெபித்து எருசலேமை பிடித்துக் கொண்டார். அந்த மாதிரி நான் சண்டை போடணுமா? யாரு கூடயாவது ஜெயிக்கிறதுக்கு நாம் சண்டை போட வேண்டிய 3 காரியம் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் 3 ஏரியாக்கள்ல போராட்டம் உண்டு. அதை ஜெயிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் 3 போராட்ட பகுதிகள் இருக்கிறது. அதை ஜெயிக்கணும். அந்த போராட்டத்துக்கு ஓய்வே கிடையாது. சாகு வரைக்கும் அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கோலியாத்தை அடிச்சாச்சு, வீழ்த்தியாச்சு, முடிஞ்சு இனி கோலியாத்து இல்லை. ஆனா அப்படி கிடையாது. இந்த போராட்டம் நீங்க ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும், உங்க கண்ணை மூடும் வரைக்கும் அந்த 3 விதமான போராட்டம் இருந்தே இருக்கும். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அந்த போராட்டம். அதை ஜெயித்து 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 முன்னேறி போனால்தான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் இந்த 3 விதமான காரியத்துல போராட்டம் இருக்கும். என்ன காரியம் அது? இந்த 3 காரியம் என்ன? உலகம், மாமிசம், பிசாசு. நல்ல பாட்டு பாரு. உலகம், மாமிசம், பிசாசு, அதெல்லாம் நம்ம மேற்கொள்ளுவேன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுறோம்ல. இந்த உலகம், மாமிசம், பிசாசு. மாமிசம் நம்முடைய சரீரம். உலகம் இந்த உலக வாழ்க்கை. பிசாசு மறைவாய் இருக்கிற சத்துரு, எதிராளியாக சாத்தான். இந்த 3 கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு விஷயம் எனக்கு போராட்டமே இல்லைன்னு ஒருவன் சொன்னா ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். சொல்ல முடியாது. எனக்கு போராட்டமே கிடையாதுங்க, எனக்கு வம்சத்திலையும் போராட்டம் இல்லை, உலகத்திலையும் போராட்டம் இல்லை, பிசாசு போராட்டம் இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவன் இன்னும் பாவத்தில் இருக்கிறான், பிசாசுக்கு சிநேகிதனா இருக்கிறான்னு அர்த்தம். அல்ல உலகத்தோட ஒத்து போகிறான்னு அர்த்தம். அவங்களுக்கு போராட்டம் இருக்காது, உலக பாக்கியம் கிடைக்காது. சாத்தான் மேல கை போட்டு நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான். யாருக்கு போராட்டம் இருக்கிறதோ அவங்க தான் சரியான பாதையில போறாங்கன்னு அர்த்தம். ஒரே போராட்டமா இருக்குது, நீங்க சரியான பாதையில போய் கொண்டு இருக்கிறீங்க. போராட்டம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில சரியான பாதை. மாம்சத்தோட போராட்டம் இருக்கும், பிசாசோட போராட்டம் இருக்கும். உலகம் ஒரு பக்கம் போராடும். அந்த போராட்டத்துக்கு மத்தியில நீங்க பிரயாணப்பட்டு கொண்டிருந்தா சரியான பாதையில போறீங்க. நீங்க ஜெயம் பெற்றவளா நிக்கணும், ஜெயிக்கணும். போராட்டத்துல சோர்ந்துடக்கூடாது, படுத்துடக்கூடாது. யுத்தம் பண்ணி ஜெயித்து ஜெயித்து முன்னேறி போகணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீங்க ஜெயம் பெற்றவளா நிற்கணும். அதுக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருக்கு. 3 விதம். 1 மாம்சத்துல உண்டாகிற போராட்டம். இந்த மாம்சத்துல உண்டாகிற போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆவியானுடைய வல்லமையினால இந்த மாம்ச போராட்டத்துல ஜெயிக்க முடியும். உலகம் போராடுது, வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, கடன் பிரச்சனை, குடும்பத்துல போராட்டம், எல்லாம் போராட்டம் வருது. உலகம் நெருக்குது, என்ன பண்றதுன்னு கவலையா இருக்குது. இது எப்படி ஜெயிக்கிறது? உங்க விசுவாசத்தினாலே ஜெயிக்க முடியும். உங்களுடைய விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். பிசாசம் போராடுறானே, மறைவா இருந்து கொண்டு சத்துரு எனக்கு விரோதமா போராடுறானே, அவனை எப்படி ஜெயிப்பது? ஜெபத்தினாலே. நீங்கள் அவனை எதிர்த்து நிற்பதினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறார். நீங்க இதை கரெக்டா பின்பற்றி வசனத்தின்படி கரெக்டா நீங்க நின்றீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். அதைத்தான் நான் சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது போராட்டம் மாம்சத்துல. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. வேதத்தை திருப்பி பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். உங்களுடைய அவயத்துல ஒரு போர் உண்டாக்குது. கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெரும், இதெல்லாம் எழும்புறதுனாலதான் நிறைய போராட்ட சண்டைகள் நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற அந்த போராட்டம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்? Who will deliver me? ஒரு மனிதன் சொல்லுகிறான், இந்த மரண சரீரத்தினின்று யார் விடுதலை ஆக்குவார்கள்? கதறுகிறான். ரோமருடைய ஆட்சி காலத்துல
ஒரு கொடூரம் ஒரு குற்றவாளிக்கு, கொடூரமான குற்றம் செய்யறவங்களுக்கு சிலுவையில அறைந்து கொல்லுவது ஒரு தண்டனை, வாரினால் அடிப்பது அது ஒரு வித தண்டனை. அதே மாதிரி இன்னொரு கொடூரமான தண்டனை வச்சிருந்தாங்களாம் ரோமருடைய ஆட்சி காலம். என்ன பண்ணிடுவாங்க, ஒரு மனிதன் கொடூரமான குற்றம் செய்துட்டான், அவனை கொண்டு வந்து படுக்க வைத்து ஒரு பிணத்தை, ஒரு மனிதன் பிணம், உயிரற்ற ஒரு பிணத்தை கொண்டு வந்து அவனுடைய முதுகலை வச்சு கட்டிடுவாங்க. அந்த பிணத்தோடு, பிணத்தின் கையோடு அவன் கைகள் இணைக்கப்படும், பிணத்தின் காலோடு கால்கள் இணைக்கப்படும். அந்த பிணம் அவனுடைய முதுகலை வைத்து அவனை சரியா கட்டிடுவாங்க. அவனால் அதை விடுவித்து கொள்ள முடியாது. அரசாங்கமே அந்த தண்டனை கொடுக்கறதுனால ஜனங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த சரீரத்தை சுமந்து கொண்டு அவன் அலையணும். படுத்தா அந்த சரீரத்தோட தான் படுக்கணும், நடந்த அந்த சரீரத்தோட தான் நடக்கணும். யோசித்து பாருங்கள், ஒரு பிணத்தை சுமந்துகிட்டே நடந்தா எப்படி இருக்கும்? நீ அந்த பிணத்தினுடைய நாற்றம், அந்த பிணத்திலிருந்து உண்டாகிற புழுக்கள் இவன் உயிரோடு இருக்கிற இவனுடைய சரீரத்தை துளைக்க ஆரம்பிக்கும். அப்போ அவன் கதறுவான், இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள், who will deliver me? கதறுவானாம். யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரோம் அரசாங்கம் கொடுத்த தண்டனை, அது சர்வாதிகார ஆட்சி. அவங்க யாரும் கை வச்சு அவங்களை கொன்னுருவாங்க, யாரும் பயந்து பக்கத்துல போக மாட்டாங்க. அவன் அந்த பிணத்தை சுமந்து கொண்டே அலைவான். பாருங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மரிப்பான் நரக வேதனையோட. அப்படி ஒரு மனிதன் கதறுவானாம், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் இந்த மரண சரீரத்தை நின்று. இதை ஆவிக்குரிய காரியத்தில் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார், அவ இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், நம்முடைய பழைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டோம், இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனாலும் அந்த பழைய மாமிசம் நமக்குள்ள எழும்புகிறது. மாமிச ஆசை எந்த பாவத்தை விட்டு வந்தோமோ அந்த பாவம் திரும்ப நமக்குள் எழும்புகிறது. கண்களின் நிச்சயங்கள், மாமிசத்தின் நிச்சயங்கள், ஜீவனத்தின் பெருமை, அந்த உலகத்தின் ஆசைகள், நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற பாவ காரியம், கோபம், எரிச்சல், வைராக்கியம் என்று எதை பாவம் என்று அறிக்கையிட்டு விட்டோமோ, நாம எதை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தோமோ அந்த மரண சரீரம் மறுபடியும் நமக்குள் இருந்து எழும்புகிறது, போராட்டத்தை உண்டாக்குகிறது. அதைத்தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய கதறல் தான் எழுதப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள வெளியே சொல்ல முடியாம இருதயத்தின் கதறுதல், நான் ரட்சிக்கப்பட்டேன், பாவம்லாம் மன்னிக்கப்பட்ட, ஆனா இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவம் வெளிப்படையான பாவங்கள் போய்விட்டது, மதுபானம், பீடி, சிகரெட் பிடிப்பது, அந்த மாதிரி காரியங்கள் மாறிட்டு, ஆனா உள்ளான மனிதனுக்குள்ள இந்த எழும்புகிற கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், இந்த மாதிரி இச்சையான காரியங்கள் அது போக மாட்டேங்குது, எழும்பிக் கொண்டே இருக்கிறது, வீழ்த்தி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அந்த மனிதன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இந்த வசனத்திலிருந்து ரோமர் 7:15, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்ய முடியல, நான் பரிசுத்தமா இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், சுவிசேஷ அறிவிக்கணும் தேசத்துக்காக, இதுதான் என்னுடைய விருப்பம். ஆனா அதை செய்ய முடியல, அந்த மாதிரி செய்ய முடியல. ஆனா நான் விரும்பாததை செய்கிறேன். எதை செய்கிறேன்? நான் இப்படி இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, இச்சையக்கூடாதுன்னா அதை செய்து விடுகிறேன். அப்ப விரும்புகிறதை செய்ய முடியல, வெறுக்கிறதை செய்து விடுகிறேன். அதனால் நான் அல்ல, 17ஆம் வசனம், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப எனக்குள்ள ஒரு பாவம் வாசமா இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பாவ பிரமாணம் அவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம் பாருங்க, அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்பாத நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 21ஆம் வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். ஒரு பாவ பிரமாணம் எனக்குள்ள இருந்து நான் நன்மை செய்ய, நான் விரும்புகிறதை செய்ய விடாம வெறுக்கிறதை செய்ய வைக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? இதான் ஒரு மனிதனுடைய கதறுதல். உங்களுடைய இருதயத்தின் கதறுதல், உங்களுக்குள்ள காணப்படுற மாம்சத்தில் உண்டாகிற போராட்டம், உங்களுடைய மாம்சத்தில் உண்டாகிற பாவ போராட்டம், இதை நீங்க ஜெயிக்கணும்.
நீங்க இப்படி கதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த தேவ மனுஷனுடைய முன்பகுதி. அடுத்த பகுதி பாருங்க, ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி விட்டதே. நான் விடுதலை பெற்று விட்டேன். ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கி விட்டது. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த பாவ பிரச்சனைகளிலே மேற்கொள்ள முடியும். உங்களுடைய மாம்சத்தை நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுடைய மாம்சத்தில் இந்த எழும்புகிற இந்த பாவ போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், பெருமைகள், கோபங்கள், வைராக்கியம் என்று உங்களுடைய மாம்சத்துக்குள்ளிருந்து எழும்பி வரக்கூடிய அந்த பாவ போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயம் பெற்றவளா இருக்க முடியும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்குதான் பரிசுத்த ஆவியின் அக்னி ஆண்டவர் நமக்கு. அதனால்தான் இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய இந்த வல்லமையை நீங்க தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்க. அந்த வல்லமை உங்களுக்கு அவசியம். அவர் தான் மெய்யான விடுதலை உங்களுக்கு தருகிறவர். ரோமர் 8:13 பாருங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. அதான் பரிசுத்த ஆவியானவர் அக்னிக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறாரு. பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டாரு. ஆனா அந்த மாம்சத்தில் உண்டாகிற பாவ கிரியைகளை அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் அக்னி அவர் வந்து சுட்டரிக்கிறார். ஏசாயா கதறுகிறார், இதோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷனிடத்தில் வாசமடைன்னு சொன்ன உடனே பலிபீடத்தில் இந்த அக்னி தழலை தேவதூதன் கொண்டு வந்த உதட்டை தொட்ட போது இதோ நீ பரிசுத்தமானா என்று சொல்லுகிறான். அதுதான் அந்த பரிசுத்தாவுடைய அக்னி நமக்குள்ளே வரும்போது மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆவியின் கனி நமக்குள்ளே உண்டாகும். எனக்கு ஒரு வாலிபர் தம்பியை தெரியும், ரட்சிக்கப்பட்டார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார், மேடையில எல்லாம் போய் சாட்சி சொல்லுகிறார், ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தோடு சேர்ந்த ஊழியெல்லாம் செய்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அவர் சொன்னார், அண்ணே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மேடை போய் சாட்சி சொல்லிட்டேன், ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தோடு சேர்ந்த ஊழியெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் எந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்தேனோ அதே பாவம் என்னை ஜெயித்து விட்டது. அந்த பாவத்தில் வீழ்ச்சி அடைந்து நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், வேதவசன வாசித்து பார்க்கிறேன், உபவாசம் பண்ணி பார்க்கிறேன், என்னால ஜெயிக்க முடியல. தோல்வி தோல்வி தோல்வி. எனக்குள்ள இருந்து என் மாம்சத்தில் எழும்புகிற இந்த பாவ போராட்டத்தில் என்னால ஜெயிக்க முடியல, தோல்வி. அப்ப நான் நினைச்சேன் தற்கொலை பண்ணி செத்துடலாம். ஏன்னா நான் எல்லாருக்கும் மத்தியில சாட்சி சொல்லிட்டேன், ஏசு என்னை ரட்சித்துட்டார், இந்த பாவத்தை விடுவித்து விட்டார்னு. இப்ப அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, அந்த பாவத்துக்கு நான் வீழ்ச்சி அடைகிறேன், என்னால் அதை ஜெயிக்க முடியும். எனக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் தூஷிக்கப்படுவதை விட மரித்து விட்டால் நல்லது என்ற எண்ணம் கொண்டேன். அப்பதான் நான் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். நீ சாக வேண்டியதில்லை, உனக்கு ஜெயம் கொடுக்க நான் இருக்கிறேன், உன்னை வெற்றி உள்ளவனாய் மாற்ற நான் இருக்கிறேன் என்று நான் தேவ சமூகத்திலே பரிசுத்தத்திற்காக என் வீட்டிலே ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். அந்த அக்னி எனக்குள்ள மாம்சத்தின் கிரியைகளை அழித்து எனக்குள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுத்தார். இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். பாவ போராட்டத்தை நான் ஜெயிக்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தாவின் அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் பெற்றுக்கொண்டதோடு நின்று விடக் கூடாது. வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் போய் எல்லாரோட சேர்ந்து அந்நிய பாஷை பேசுவதோடு நின்று விடக் கூடாது. அந்த தினமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். அந்த தினமும் அந்த அக்னியினால் நிறைந்திருக்கணும். அந்த தினமும் பரிசுத்தாவின் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதித்தவங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் நீங்க ஜெயம் பெற்றவளாய் இருக்க முடியும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்களா? அந்த ஆவியினால் நிரப்பப்பட இடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் என்னை நிரப்பட்டும், அந்த அக்னி எனக்குள்ளே வரட்டும், மாம்ச இச்சைகளை அதை அழித்து எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தரட்டும்னு கேளுங்க. அந்த தினமும் காலையில் எழும்பி வசனத்தை வாசித்து நல்ல ஆவில நிரம்பி ஜெபிக்க 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 ஒரு புது பலன், நாள்தோறும் ஒரு புதிய அபிஷேகம், நாள்தோறும் புதிய கிருபை. அந்த நாள் வரக்கூடிய சோதனைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இருக்க ஆவியானவர் உதவி செய்வார். உடைய சரீரத்தில் உண்டாகிற போராட்டத்தை நீங்க ஜெயிப்பீங்க. சாகும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும், அறிந்து கொள்ளுங்க. 90 வயசானாலும் இந்த போராட்டம் இருக்கும். நீங்க ஜெயித்து கொண்டே தான் போய் ஆகணும். அந்த தினமும் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு தான் அபிஷேகம்.
அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நமக்கு வரக்கூடிய போராட்டம் உலகம். இந்த உலகம் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 16:30 உலகத்தில் உங்க உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அன்று சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன். எதுக்கு அவர் உலகத்தை ஜெயிக்கணும்? அவரை எந்த உலகம் ஜெயிக்க முடியும்? நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் உலகத்தை ஜெயித்தார். அப்ப உலகம் நமக்கு ஒருமாய் போராடும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. உலகத்தில் இருக்க வரைக்கும் பாடு, உபத்திரவம், நெருக்கம் உண்டு. அதை ஜெயிக்கணும். எதுக்கு எனக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த உபத்திரம்? எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு, எல்லாம் போதும், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? இயேசு ஏற்றுக்கொண்ட பிரச்சனை கிடையாது, பாடு கிடையாது, உபத்திரம் கிடையாது அப்படின்னு எங்கேயும் வேதத்துல வாக்குத்தத்தம் கிடையாது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படிதான் வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் உலகத்தின் பாடுகள், குடும்பத்துக்குள்ள பாடு வரும், வேலை செய்யற இடத்துல வரும், பிசினஸ் பண்ற இடத்துல வரும், சபையில கூட வரும், உலக மக்களால் வரும் பாடுகள், உபத்திரம் வரும், உலக தேவைகள் வரும். அப்ப கவலை, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணேன், வேலை போயிட்டு அடுத்து வேலை கிடைக்குமா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்த சம்பளம் போதாதே, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், குடும்ப தேவை ஒரு பக்கம், என்னை நம்பி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலையே, போராட்டம் போராட்டம் போராட்டம். அதனால பயம், சோர்வு, சிலருக்கு எப்பவும் கவலை, பயம், சோர்வு, இதெல்லாம் உலகத்தின் நெருக்கத்தினால் உண்டாகிற காரியம். இன்னைக்கு அந்த மாதிரி கலங்கி கொண்டே இருக்கீங்களா? என்ன செய்யற? உலக சிந்தை. நாளைக்கு என்ன பண்ண, இந்த இஎம்ஐ கட்ட என்ன பண்றது, இந்த வீடு பாதியில் இன்னைக்கு இதை கட்டி முடிக்க முடியுமா, எல்லாமே அறகுறையா இருக்குது, மகளுக்கு திருமணம் செய்ய முடியுமா, 32 வயசு ஆயிற்று, பணம் இல்லையே, இல்லை சேலஞ்சஸ், பண தேவைகள், மனுஷரால் வரக்கூடிய, வேலையில போனா அந்த ஆளால பிரச்சனை, நான் வர்றது அந்த அதிகாரிக்கு எனக்கு பிடிக்கல, என்னை வேலையை விட்டு தூக்கிறதுலே இருக்கிறான், போராட்டமா இருக்குது. எனக்கு மட்டும் அப்படி நடக்குது. அது மாதிரி போராட்டத்தில் சோர்ந்து இருக்கிறீங்களா? இந்த ஒரு போராட்டம் ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. அவர் பைபிள் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. டோன்ட் worry about anything. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதங்க. ஆனா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மத்திய 6 ஆண்டவர் சொல்றாரு, உணவுக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதுங்க. இந்த கவலைன்றது இந்த நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய போராட்டம். அதை மேற்கொள்ளணும். கவலை என்ன செய்யறது? லூக்கா 21:34 பாருங்க. லூக்கா 21:34 ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு 2ஆம் வருகை குறித்து சொல்லும் போது சொல்றார். லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஆண்டவர் தன் 2ஆம் வருகை பற்றி சொல்லும் போது லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி. சிலருக்கு எப்பவும் அந்த கவலை கவலை கவலை. ஏங்க இப்படி கவலையோட இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எங்கங்க தெரியும், உங்களுக்கெல்லாம் அப்படி இப்படிங்க, என் வாழ்க்கை என் குடும்பம் அப்படி சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் கணவர் இப்படி ஆயிட்டாரு, என் பிள்ளைகள் இப்படி இருக்கு, என் மனைவி இப்படி இருக்கிறா, எங்க குடும்பத்துல நீங்க 2 பேர் வருமானம் நல்லா ஜாலியா இருக்கீங்க, எங்க வீட்டுல அப்படி கிடையாது. இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண. லௌகீக கவலையினால் உங்களுடைய உள்ளம் பாரமடையாதபடி எச்சரிக்கையா இருங்க. அதனால தான் மத்திய 6 சொல்றாரு, எது கவலைப்படுற, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாரு. அப்ப அந்த கவலை மட்டும் தேவை வரும்போது கவலை வருது, என்ன செய்யறது? விசுவாசத்தினால் மேற்கொள்ளுங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். 32ஆம் வசனம், எனக்கு ஒரு பரமபிதா உண்டு, எனக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியும், ஆகவே நான் கவலைப்படுவதில்லை. தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். விசுவாசத்தினால நீங்க இந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும். விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்கணும். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால அது கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைப்பார், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாங்கி தருவார், என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், திருமண செலவுக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர், எல்லா தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். மை காட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர் தேவன். ஃபெய்த், விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்கணும்.
உலகத்தை ஜெயிக்கணும். பாடு வருது, உபத்திரம் வருது. இயேசு எனக்காக சிலுவையிலே பாடுபட்டார். அவருக்கு பாக்கியம், பரலோகத்திலே என்னுடைய பலன் மிகுதியா இருக்கும். விசுவாசம் மேற்கொள்ளுங்க. எதுக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க? எதுக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? அது இல்லை, இது இல்லை, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. சொல்லதான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. யாரும் பேசக்கூடாது, யாரும் எழுதக்கூடாதுன்னா ஊழியத்துக்கு வந்திருக்கப்படாது. எதுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க? நீ போய் மளிகை கடை வைங்க, ஒருத்தரும் பத்தி பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப்ல யார் பேசுவா? மளிகை கடை வச்சிருக்காள பேசுவாங்களா? உங்க பாட்டில் ஒரு கிராமத்துல மளிகை கடை வச்சு நடத்துங்க. நீங்க ஊழியத்துக்கு வந்தா பேசுவான், எழுதுவான், பொய்யானதை பேசுவான், பார்த்த மாதிரி பேசுவான், எழுதுவான், எல்லாமே செய்வான், அவமானப்படுத்துவான். இயேசுவுக்காக சகித்து போனோம். பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க ஆப்போசிட்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு கழிகுறை சொன்னா துக்கமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. பேசிட்டானே, எழுதிட்டானே, என்ன பண்றதுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லார் கழிகூறுன்றாரு. தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். மகிழ்ந்து கழிகூறுங்க. வசனத்தை அப்படியே விசுவாசிப்பது. எத்தனை பாடு, உபத்திரவம், நிந்தை, நெருக்க வந்தாலும் நான் சந்தோஷமா வரும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதனால வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உபத்திரம் வரட்டும், ஆனாலும் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனால அநேக துன்பம் வரும், நான் விடுதலை ஆவேன், நான் ஜெயம் பெறுவேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். தட் இஸ் ஃபெய்த். அந்த விசுவாசத்துல மேற்கொள்ளணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதில்லை. விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்கணும். ஜெயம் பெற்றவங்க தான் சுதந்திரிக்க முடியும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமானா நீங்க ஜெயம் பெறணும். மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் அப்படி வருது, நான் மட்டும் அப்படி இருக்கிறேன், என் குடும்பம் மட்டும் இப்படி இருக்கு, அப்படி பேசாருங்க. எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிற விசுவாசத்தோட சொல்லுங்க. விசுவாச வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டோடைய வல்லமை விசுவாசிங்க. விசுவாசத்தினாலதான் உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, உலகத்திற்கு மேல அன்பு கூறாதுங்க. அது மேல ரொம்ப அன்பு கூர்ந்தீங்கன்னா அது உங்களை இழுத்துரும். 1 யோவான் 2:15-16 வசனங்களை பாருங்க. வேத புஸ்தகத்துல 1 யோவான் 2:15-16 வசனங்கள். வேத வசனத்தை கவனிச்சு பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானவைகள். அதனால அது மேல அன்பு வைக்காதங்க. அதையே உலக காரியத்தையே தேடி கொண்டு இருக்காதங்க. பணம் வேணும், மதிப்பு வேணும், மரியாதை வேணும், செல்வம் வேணும், அது மேலே நோக்கமா இருக்கு. ஆவிக்குரிய காரியத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்க பின்னால வரும். நீங்க உலக காரியத்தை தேடி தேடி மதிப்பு, மரியாதை, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க, என்ன உலக மக்கள் பேசுறத பார்த்து யோசித்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா வாழ முடியாது. உலக மக்கள் வாழ்ந்தாலும் பேசுவாங்க, இருந்தாலும் பேசுவாங்க, உங்களுக்கு இல்லைனாலும் பேசுவாங்க, இருந்தாலும் பேசுவாங்க. அதான் உலக மக்கள். பொறாமையினால குழந்தை இல்லைனாலும் பேசுவாங்க, இருந்தா இந்த மாதிரி பிள்ளை பெற்று வச்சிருக்காள் அதுவும் பேசுவாங்க. இல்லைன்னா இவளுக்கு என்ன சாவமா பிள்ளை இல்லம்பாங்க. இதான் உலகம். சுத்தி இருக்கிற மக்கள் நல்லவங்க கிடையாது, நல்ல இருதயம் கிடையாது, எல்லாம் பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள். அவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். பொறாமை கொண்ட மக்கள் மத்தியில வாழணும், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால இந்த உலகத்தின் மேல அன்பு கூறாதுருங்க. உலக மதிப்புங்க, எனக்கு மரியாதைலாம் தேவையில்லைங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், அது ஒன்று கவனம் செலுத்துங்க. எல்லா கவலையும் போயிடும், எல்லாம் அந்த துக்கம், சோர்வு எல்லாம் போயிடும். நீங்க ஜெயம் பெற்றவளா இருப்பீங்க. விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். எல்லா தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். என் பிள்ளைகளை அவர் நடத்துவார். எனக்கு தேவைகளை அவர் சந்திப்பார். எனக்கு எல்லாம் இயேசுதான். அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால இந்த உலக போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். விசுவாசம், கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம், அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம். உறுதியா இருங்க. எதுக்கு பயப்படணும்? உங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. உலகத்தின் எந்த காரியமும் உங்களை அசைக்க முடியாது. 43 வருஷம் ஊழிய பாதையில கடந்து வந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சந்தித்து தான் வந்திருக்கிறேன். ஒரு சமயமும் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் பாராட்டுறாங்கிற மாதிரி காலம் கிடையவே கிடையாது. இன்னும் போராட்டம் முடியல. சாகும் வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கும். திட்டுறவன் திட்டிக்கிட்டே இருப்பான், எழுதுறவன் எழுதிக்கிட்டே இருப்பான், பேசுறவன் பேசிக்கொண்டே இருப்பான்.
இல்லாத பொல்லாத காரியத்தை சொல்றவன் நேரில் பார்த்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பான். அதெல்லாம் தெரியும். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லித்தான் இப்படி எல்லாம் நடக்கும். நீ திடன்கோள், தைரியமாறு, விசுவாசத்தில். இந்த விசுவாசத்தினால 43 வருஷம் தேவனுடைய ஊழியத்திலே கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இப்பவும் நடத்தி கொண்டிருக்கிறார். குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். எதனால? அவர் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம்? அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம். பொய்யாய் சொன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அதான் வார்த்தை. களி கூறுங்க, ஆண்டவரை துதிங்க. இருக்கும் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. பிசாசுக்கு அதான் வேணும். அவன் பேச வைக்கிறது அதுக்கு தான். உண்மையில உட்காந்து அழணும், நீங்க சோர்ந்து போகணும்னு. நீங்க வசனத்தை விசுவாசத்தை எழுமுங்க. சாத்தான நீங்க அந்த உலகத்தை ஜெயித்தரலாம். உலகம் நெருக்கும். இந்த தேவைக்கு என்ன பண்ணுவேன், அந்த தேவைக்கு என்ன. சொந்தக்காரன் சொல்லுவாங்க, கல்யாணம் வச்சு என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவர் பார்த்து கொள்வார். அவர் மேல விசுவாசம் வைங்க, அழகா நடக்கும். எல்லாத்தையும் அவர் நடத்துவார். விசுவாசம், விசுவாசத்தினால ஜெயிக்கலாம். கடைசியாய் நம்ம ஜெயிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? பிசாசு. நம்முடைய எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்துல 8, 9 வசனத்துல பார்க்கிறோம். நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற பிசாசு. எபேசியர் 6, 10, 12 வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள், என்றால் நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மனிதர்களோடு அல்ல. இந்த பொல்லாத கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தோட போராட்டம் உண்டு. அதை ஜெயிக்கணும். முதல்ல உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். 2வது இந்த உலகத்தில் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். 3வது பிசாசினால் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சாதான் நீங்க எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும். போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு போராளி. நீ எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ போர்க்களத்துக்குள்ள வந்துட்டீங்க. எப்போ இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்க, யுத்த களத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு பக்கம் மாம்சம் போராடும், இன்னொரு பக்கம் உலகம் போராடும், இன்னொரு பக்கம் சாத்தானுடைய சேனை போராடும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் இயேசுவை பின்பற்றணும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் ஊழியம் செய்யணும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் இயேசுவோட நடக்கணும். போராட்டம் உண்டு, ஆனா ஜெயம் கொடுக்கும்படிக்கு அவர் நம்மளோடு கூட இருப்பார். யூதா கோத்திரத்தின் சிங்கம் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அதுதான் நம்முடைய விசுவாசம், தைரியம், பலன் எல்லாமே. அவனை ஜெயிக்கணும். இல்ல ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்குன்னா சொல்லியிருக்கிறார்ல, போராட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால ஃபாதர் அழகா பாட்டு எழுதினாங்க, போராட்டம். நம்ம வாழ்க்கையே போராட்டம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன போராட்டம் தான். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சீங்களோ போராட்ட களத்துக்குள்ள வந்துட்டீங்க. 3 எல்லைகள் இந்த தாக்குதல் வரும். உங்களுடைய சொந்த மாமிசம் உங்களை தாக்கி உங்களை இழுக்கும், உங்களை கரைப்படுத்தி விட, உங்களை தேவனை விட்டு பின்வாங்க போக. உலக பாரங்கள், கவலைகள், பயங்கள், சூழ்நிலைகள் ஒரு பக்கம் நெருக்கும். பிசாசு மறைவிடங்கள் இந்த அம்புகளை எய்வான், உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்வான். போராட்டம் உண்டு. ஒன்னும் நம்மளை சேதப்படுத்த முடியாது, நம்மளை மடங்கடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத இயேசு. உலகத்தின் பாடுகளை ஜெயித்தவர் இயேசு. நிந்தை, அவமான, நெருக்கங்களை ஜெயித்தவர் இயேசு. பிசாசை ஜெயித்தவர் இயேசு. அவர் கூட இருக்கிறார். அவருடைய பலத்தினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த பலனை தருகிறவர் அவர். யாக்கோபு 4:7 வாசித்து பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிய, பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் உங்களை விட்டு ஓடி போவான். நீ எது பலன் வேணுமானா அதுதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன். நீங்க ஜெபிக்க 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 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் காத்திருந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஒரு புது பலன், ஒரு வல்லமை, சாத்தானை எதிர்க்கிற வல்லமை ஆவியானவர் உங்களுக்குள்ளே தருவார். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க சாத்தானை எதிர்க்கும் போது உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5, 8, 9 விசுவாசத்துல உறுதியாயிருந்த அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்று ஜெபிங்க. போலாத சாத்தானை உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. அதற்கேற்ற பலன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜெபத்துல காத்திருக்கணும். காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க தான் கழுகு போல புது பலன் அடைந்து எழும்புவீங்க. ஜெபம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
அன்னைக்கு தானியேலுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தது, ஜெபத்தினாலே ஜெயித்தார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு எத்தனை போராட்டம், சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறாரு. அவங்க வைராக்கியமா இருந்த அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அவங்களை பலப்படுத்தி இருந்தது. தைரியமா ஃபேஸ் பண்ணி ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு போராட்டம் உண்டாகிறது எஸ்தர் காலத்துல. 3 நாள் உபவாச ஜெபத்தில் அவள் ஜெயித்து சாதித்தது வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் பண்ணி ஜெயித்தார்கள். நீங்க ஜெயிக்க முடியும். லூக்கா 10:19 சொல்லுகிறார், வாக்கு கொடுக்கிறார், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். தேவன் வாக்கு கொடுத்துட்டார். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லா மந்திரவாத வல்லமை பிசாசின் வல்லமை காட்டில் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு சோர்ந்து போறீங்க? தைரியமா ஜெபம் பண்ணி மேற்கொள்ளுங்க. நீங்க முழங்கால நின்றாதான் சாத்தானை ஜெயின். உங்களுடைய முழங்கால கண்டுதான் பிசாசு பயப்படுவான். முழங்கால் ஜெபத்துக்கு தான் அவன் நடுங்குவான். நீங்க பிரசங்க கேட்டுக்கிட்ட பக்கத்துல வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். நீங்க டான்ஸ் ஆடி நல்லா ஆராதிச்சு கொண்டு அவனை பார்ப்பான். ஆடு ஆடு நல்லா ஆடு தம்பி அப்படின்னு பார்ப்பான், பயப்பட மாட்டான். ஆனா நீங்க முழங்கால் போட்டுட்டா சாத்தான் நடுங்க ஆரம்பிச்சிருவான். உன்னுடைய முழங்கால் அவனுடைய ராஜ்யத்தை முடக்க பண்ணும், அவனுடைய கிரியைகளை முடக்கும், அவனுடைய வல்லமைகளை அழிக்கும். அதனால தான் பிசாசுக்கு ஜெபன்னா பயம். அதனால தான் இந்த ஜெபத்தெல்லாம் தடுக்கிறதற்கு சோம்பேறியான ஊழியக்காரெல்லாம் எழுப்பி பேச வைக்கிறான். ஜெபெல்லாம் தேவையில்லை, நல்ல ஜாலியா இரு, சந்தோஷமா இரு. ஏன்னா அவங்க பிசாசுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவன் விட்டுருவான். எப்படி ஜாலியா இரு, எப்படி வாழ்ந்துக்கன்னு சொல்லி பிசாசு அப்படி ஆட்கள் எழுப்புவான். ஆனா இயேசு சொல்றாரு, நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ பிசாசை எதிர்த்து திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழிப்பாயிரு. இதெல்லாம் ஜெபிக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் கொடுத்த வாக்கு தத்தம். பிசாசுக்கு ஃப்ரெண்டா சில ஊழியக்காரங்க இருக்காங்க, பைபிளை வச்சுக்கிட்டு. அவங்க சொல்லுவாங்க ஜெபம் தேவையில்லை, என்ன ஜெபிச்சா பிசாசுக்கு கூட ராஜ்யம் பாதிக்கப்படும், அதனால ஜெபம் பண்ணாதன்னு இவங்களை வச்சே பேச வைப்பான். ஏன்னா அவங்க அவனுடைய ஃப்ரெண்டா மாறிட்டாங்கல்ல, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சு. சிலர் அறியாமையினால் அப்படி இருக்காங்க. சிலர் பிசாசின் கண்ணில் அகப்பட்டு அவன் சொல்றபடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பிசாசு எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கிறது? ஜெபத்துல முழங்கால எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்றேன்னு எதிர்த்து நின்று. இயேசு எங்கெல்லாம் எப்பொழுது வேதத்துல பாருங்க, இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவர் ஜெபித்தார் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அதிகாலையில் எழும்பி மலையில போய் வனாந்தரத்தில் ஜெபிக்கிறார். மார்க் 1:35, மத்தேயு 14:23 சாயங்காலத்துல மலையிலே போய் ஜெபிக்கிறார். லூக்கா 6:12 இரவெல்லாம் மலையில போய் ஜெபிக்கிறார். அவர் தனித்து ஜெபம் பண்ணி முடித்த போது சீஷர்கள் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரோன்னு கேட்டாங்க. பிரசங்கம் பண்ணி சொல்லித்தாருன்னு சீஷர்கள் கேட்கல. பிசாசத்தரத்தை சொல்லித்தாரோன்னு கேட்கல. வியாதியஸ்தரை சுகமாக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. ஜெபம் பண்ண எங்களுக்கு போதியும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இயேசுடைய வல்லமைக்கு காரணமே இந்த ஜெபந்தான். பிசாசு நடுங்க காரணம் இந்த ஜெபந்தான். இந்த சீஷர்கள் அறிந்து கொண்டதுனால அவங்க கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபம் பண்ண போதியும். வேற ஏதாவது கேட்டாங்களா பாருங்க, ஜெபம் பண்ண எங்களுக்கு போதியும் என்பதாய் கேட்டாங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:1 பாருங்க. இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அவர் ஜெபிக்கிற பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன இவர் ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறாரு, மணிக்கணக்கா ஜெபிக்கிறாரு, அதிகாலையில ஜெபிக்கிறார், சாயங்காலம் ஜெபிக்கிறாரு, கெத்செமனேத்தோடலாம் இதெல்லாம் பார்க்கறாங்க. அதனால தான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த போது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தான், யோவான் ஸ்நானகன் ஜெபம் பண்ண போதித்தான். இன்னைக்கு ஜெபமே தேவையில்லைன்னு போதிக்கிற கள்ள உபதேசக்காரர்கள் எழும்பி வசனத்தை வச்சு புரட்டி கொண்டிருக்கிறார்கள். சோம்பேறியான ஊழியக்காரர்கள், ஜெபம் பண்ண மனமற்ற ஊழியர்கள். யோவான் ஸ்நானகன் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தான், அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் எப்படி ஜெபிக்கணும், அதெல்லாம் ஜெபிக்கணும்னு. அவங்க சொல்றாங்க, தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்ததை போல நீரும் எங்களுக்கு போதியும். ஜெபம் பண்ண எங்களுக்கு ஆசை, நீங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, அவங்க மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்க, நாள் கணக்கா ஜெபிக்கிறாங்க. ஜெபித்ததுனால சாதித்தாங்க. சாத்தானுடைய ராஜ்யத்தை நடுங்க பண்ணினாங்க ஜெபத்தினால. ஜெபிக்கிறவங்க தான் பிசாசுடைய ராஜ்யத்தை நடுங்க பண்ண முடியும். ஜெபித்த தானியேலை கண்டு தான் பிசாசுக்கு பயம் உண்டானது.
தடுப்பதற்கு சட்டத்தையே கொண்டு வருகிறான். நீங்க அதை வேதத்துல வாசி பாருங்க. ஜெபம் பிசாசனுடைய ராஜ்யத்தை நடுங்க பண்ணும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா சாத்தான் நடுங்குவான். நீங்க ஜெபிச்சிட்டா ஜெயம் பெறுவீங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவினால் நிறைந்திருங்க, விசுவாசத்தினால் நிறைந்திருங்க, ஜெப ஆவியினால் நிறைந்திருங்க. நீங்க ஜெயம் பெற்றவளா இருப்பீங்க.